ஆண்டவரே, உம்முடைய தூய பிரசன்னம் மகிமையாய் இறங்கட்டும். உம்முடைய தூய பிரசன்னம் மகிமையாய் இறங்கட்டும். பகலில் மேகமாகவும் நெருப்பில் நெருப்பு தூணாக இரவிலும் இறங்கி மக்களை பாதுகாத்தீர அந்த மேகத்தூணை போல நெருப்பு தூணை போல இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இந்த நொடிப்பொழுதிலே நீர் இறங்கும் ஆண்டவரே. இதனால் அந்த வீட்டில் உள்ளே இருக்கின்ற எல்லா தீமைகளும் வெளியேறட்டும், எல்லா தீமைகளும் வெளியேறட்டும். எல்லா விதமான கட்டுகளும் உடைந்து நிர்மூலமாக்கப்பட்டு வெளியேற்றப்படுவதாக. எல்லா விதமான தீ வினைகளும் எரிந்து போவதாக. ஆற்றலை இழந்து போவதாக. ஆண்டவரே அப்பா, அந்த குடும்பத்துல ஆண்டவரே வலிப்பு வருகின்றவர்கள் வலிப்பு நோயிலிருந்து விடுதலை பெறட்டும். அந்த குடும்பத்திலே மூச்சு திணறலில் இருப்பவர்கள் அதிலிருந்து விடுதலை ஆகட்டும். பூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். ஆண்டவரே, நெஞ்சு வலிக்கிறது, இருதய பிரச்சனையாக இருக்குமோ என்று எதிர்பார்த்து ஆண்டவரை மிகுந்த வேதனையோடு வாழ்ந்தவர்கள் அந்த நெஞ்சு வலியிலிருந்து அல்லது இதய நோயிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவார்களாக. தோள்பட்டை நோயிலே வேதனைப்படுபவர்கள் ஆண்டவரை முட்டி கை வலியிலே மணிக்கட்டு உட்கரத்தின் வலியிலே ஆண்டவரே இன்று வேதனையோடு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே தொழுவீராக. முட்டி வலி, இடுப்பு வலி, ஆண்டவரை எலும்பு தேய்ந்து போனது, ஜவு கிழிந்து விட்டது என்று சொல்லி மருத்துவரிடமிருந்து செய்தி பெற்றுக் கொண்டு எப்பொழுது எனக்கு சரியாக்கப்படுமோ சீராக்கப்படுமோ, இனி வருகின்ற காலத்தில் நான் எழுந்து நடப்பேனோ, என்னுடைய தேவைகளை என்னால் தொடர்ந்து இயல்பாக செய்ய முடியுமோ என்று ஏக்கத்தோடு சொல்லிப்பவர்கள் ஆண்டவரே, உம்மிடம் நம்பிக்கையோடு அந்த குரலை எழுப்புபவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நீர் உம்முடைய சுகத்தை அனுப்புவீராக, உம்முடைய ஆற்றலை இறங்க செய்வீராக. உம்முடைய விடுதலை செய்கின்ற ஆவியானவரை இறங்கி அவர்களுக்கு அந்த நோய்களிலிருந்து விடுதலை தரும்படி நீர் தயவு காட்டுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, ஜீரண கோளாறுகளிலே பல நாட்களாக ஆண்டவரே வேதனையில் இருப்பவர்கள், தகப்பனே இரத்த போக்கினாலே வேதனையில் இருப்பவர்கள், மாதவிடாய் சீராக வராதபடி தகப்பனே வேதனையில் இருப்பவர்கள், அதற்காக மருத்துவம் செய்ய முடியாமல் கூட இருப்பவர்கள் ஆண்டவரே, நான் என்ன செய்தால் எனக்கு பிள்ளை பேர் கிடைக்கும், என்ன விதமான வைத்தியம் செய்தால் எனக்கு பிள்ளை பேர் கிடைக்கும், எனக்கு பாக்கியம் இல்லையா, என்னுடைய எதிர்காலம் தலைமுறைகள் இல்லாமலே போகுமோ என்று ஆண்டவரை கண்ணீரோடு இதயத்திலே ரத்தம் சொன்ன ஜெபிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பிள்ளை பேற்றை கொடுத்தவர்கள், இரத்த போக்கிலிருந்து சுகமாக்கியவர்கள் ஆண்டவரை, சிறுநீரை கோளாறில மிகுந்த வேதனையோடு இருப்பவர்கள், சிறுநீரை கற்களினால் வலி தாங்க முடியாமல் ஆண்டவரே சிறுநீர் கடிக்க முடியாமல் இருப்பவர்கள், அதற்காக பல்வேறு மருந்துகளை எடுத்துக்கொண்டும் திருப்தி அடையாமல் சுகமடையாமல் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது நீர் தொழுவீராக. உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தின் வல்லமை ஆண்டவரை அவர்களுள்ளே இறங்கி தகப்பனே அவர்களுள்ளே இருக்கிற ஒவ்வொரு மனிதரிடம் இருக்கிற இந்த சுகமேளத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்களாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெய்வமே தெய்வமே, தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே, குடிர் பழக்கத்தினாலோ வேறு எந்த தீய பழக்கத்தினாலோ அல்லது இயல்பாகவே அவர்கள் உண்ட உணவின் காரணமாகவோ கல்லீரலிலே வேதனை உள்ளவர்கள், கல்லீரலிலே தொற்று நோய் பிடித்தவர்கள், சிறுநீரகத்திலே தொற்று நோய் பிடித்தவர்கள், தொண்டையிலே தொற்று நோய் பிடித்தவர்கள், டான்சில்ஸ் போன்ற நோயினால் வருந்துபவர்கள், தைராய்டு போன்ற நோயினால் வேதனைப்படுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த பார்வை ஊடுருவி செல்லட்டும். அந்த சுகவீனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தரட்டும் ஆண்டவரே. அப்பா, நெருங்கி போகிறீரே, உம்முடைய பிள்ளைகளை நெருங்கி போகின்ற இந்த வேளையில் அவர்களை உம்முடைய பரிசுத்த கரத்தினால் தொட்டு சுகப்படுத்துவீராக. சுகப்படுத்துகின்ற வல்லமை உம்மிடமே உண்டு என்று நாங்கள் நம்பியே உம்மிடம் சரணடைந்து செபிக்கிறோம். நீரே கதி என்று நம்பி செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வேண்டுதலை கேட்பீராக. கேளுங்கள் தருகிறேன் என்று சொன்னவரே, கேட்கிற எவனும் பெறுகிறான் என்று சொன்னவரே, கேட்கும் பொழுதே கிடைத்து விட்டதென நம்புங்கள், அது உங்களுக்கு கைகூடும் என்று எங்களுக்கு அறிவித்தவரே. அப்பா, ஒரே ஒரு வார்த்தையினாலே உன்னுடைய ஊழியன் குணமடைவான் என்று சொல்லி இப்படிப்பட்ட நம்பிக்கை இஸ்ரேல் மக்களிலும் நான் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே அந்த 100 தலைவனுக்கு சொல்லி அனுப்பிய போது அதே நொடிப்பொழுதில அந்த ஊழியன் குணமடைந்ததை நாங்கள் உன்னுடைய பரிசுத்த மறைநூலில் ஐயா அப்படியே இவர்களுக்கும் ஆகட்டும். ஒவ்வொரு இந்த நொடிப்பொழுதில அவர்களுடைய நோய்களை தொற்று சுகப்படுத்துவீராக. உம்முடைய வார்த்தை பயணித்து அவர்கள் வீட்டிலே இருக்கிற நோயாளிகளை குணப்படுத்துவதாக. உம்முடைய வார்த்தையின் வலிமை அவர்களுக்குள்ளே இறங்கி ஆண்டவரே, வார்த்தை இந்த உலகத்திலே மழை இறங்குவது போல
இறங்கி மழை தன்னுடைய பணியை செய்யாது திரும்பாது என்பதைப் போல உம்முடைய வார்த்தை எதற்காக அவர்களுடைய வீட்டிற்குள்ளே அனுப்பப்படுகிறதோ அதை செய்யாமல் திரும்பாது என்று நம்புகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு சுகம் அளிக்கின்ற வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தைக்கு வழியை காட்டுகின்ற வல்லமை உண்டு. தடைகளை உடைக்கின்ற வல்லமை உண்டு. தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னே செல்லுகிறார், அவருடைய பிள்ளைகள் பின்னே செல்லுகிறார்கள் என்ற வேத வசனம் உண்டு. அதை நம்பி உம்மிடம் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தை அவர்களுக்குள்ளே சென்று நோய்களை தீர்க்கட்டும், நெருக்கடிகளை நீக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தத்தை விலக்கட்டும். அவர்களுக்குள்ளே இருக்கிற தவறான பாதையை நீக்கி அவர்களுடைய அவிவிசுவாசத்தை நீக்கி ஆண்டவரை மிகுந்த நம்பிக்கையோடு அவர்கள் உண்மை பற்றி கொள்ளும்படி, உமக்கு சாட்சியாக விளங்கும்படி அவர்களை மாற்றுவீராக. அவர்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையில் ஊற்றுவீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே.